தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆதார் வந்து லிங்க் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்மளால வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆதார் வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் போயிட்டு மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அத்தன்டிகேட் யூசர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அத்தன்டிகேட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து இந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆதார் வந்து லிங்க் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து எதுக்காக வந்து ஆதார் மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மிஸ்யூஸ் ஆஃப் தக்கல் சிஸ்டம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த அன்அத்தரைஸ்டு ஏஜென்ட் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க. அப்புறம் ரயில்வே அந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் யூசருக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆதார் லிங்க் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.